सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. காப்பாத்துங்க அம்மா அப்பா காப்பாத்துங்க. चलो चलो உடனே வெளியே வந்துரு. நம்ம கிட்ட நேரம் இல்லம்மா, சீக்கிரமா நம்ம போயிடலாம். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, சீக்கிரம் வெளியே வாங்கப்பா. ஒருவேளை அது உங்க மேல தாக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா திரும்ப வரவே முடியாதுப்பா. அடடா, மோட்டு வாழை இப்ப வர முடியாது போல இருக்கு. மோட்டோ சீக்கிரமா வெளியில வந்துடு. மோட்டோ எரிமலை ரொம்ப ரொம்ப வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மோட்டோ நம்ம பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்துடு. நான் கத்தது உனக்கு கேக்குதா மோட்டோ? மோட்டோ உன்னதா, சீக்கிரமா வெளியில வந்துடு. வாடா வாடா, நீ சேஃப் ஆயிட்ட, ஓடியா. பத்ரு மேல தூக்குடா. அவ்வளவுதானா, மேல தூக்கு. வாடா 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 வாடா. அரே பத்ரு, எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஐடியாவை சொல்லு சீக்கிரமா, ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லடா. அங்கிள் என்ன காப்பாத்துங்க. ஐடியா டாக்டர் ஜட்கா சார், ரிமோட்டை வச்சு உடனே இந்த காரை பறக்க வைங்க. மோட்டோ சீக்கிரமா என்னோட கையை பிடிச்சுக்க. பத்ரு, என் கையை பிடி. வட வட வட, அந்த பாப்பாவை பிடிச்சுக்க. மோட்டு பத்லு அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. மோட்டு பத்லு வாழ்க, மோட்டு பத்லு வாழ்க. இமாரி, நாங்க உன்னை தனியா விட்டுட்டோம். இனிமே அப்படி உன்னை தனியா விட மாட்டேன் என் செல்லமே. மோட்டு பத்லு சார், தேங்க்யூ வெரி மச். புஞ்ஞானி, என்னோட பேரு ஹருட்டோ. அப்புறம் இவ என் பொண்ணு ஹிமோரி. மோட்டு பட்லு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உயிரை பணையம் வச்சு என் மகளை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள். மிஸ்டர் அரட்டோ, நீங்க நகரத்தை விட்டு எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து தங்கி இருக்கீங்க மிஸ்டர் சார்? இந்த மாதிரி எரிமலை பக்கத்துல தங்கிட்டு இருக்கிறது மிக ரிஸ்கான ஒண்ணு. அது உங்களுக்கு தெரியாதா ஜென்டில்மேன்? அங்க பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே தங்கல சார். நீங்க மட்டும் எப்படி? ஆக்சுவலா டோக்கியோல என்னுடைய மார்ஷியல் ஆர்ட் அகாடமி இருந்துச்சு. ஆனா அத குங்ஃபு பிரதர்ஸ் கைப்பற்றிட்டாங்க. சரி, ஜப்பான்ல உள்ள எல்லா மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூலையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் இருக்கணும்னு. ஆனா ஏன் சார் அப்படி? ஏன்னா அவங்க ஏதோ அட்வான்ஸ் டைப் குங்ஃபு கத்து கொடுக்க நினைக்கிறாங்க. அவங்க எல்லா குங்ஃபு டீச்சர்ஸோட பவரை அவங்களுக்குள்ள அவங்க இழுத்துக்கிறாங்க. கஜா கஜா, இது எப்படியாப்பா நடக்கும்? என்னோட டீச்சிங் பவரையும் டெக்னிக்கையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன டெக்னிக்கை டெவலப் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அவங்க வேகமா நாலா பக்கமும் சுத்தி சுத்தி எனக்குள்ள இருந்த எல்லா பவரையும் எடுத்துட்டாங்க. அட வாங்க சார், உங்க ஸ்கூலை திருப்பி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நம்புங்க சார், இது நான் கொடுக்கிற வாக்கு. நீங்க கண்டிப்பா ஸ்கூலை மறுபடியும் ஆரம்பிப்பீங்க. வாங்கன்றேன். வேண்டாம், அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. மேடம், உங்களுக்கு எங்களை பத்தி சரியா தெரியாது. நாங்க அவங்களை விட டேஞ்சரான ஆட்களு.
எந்திரி. யாரு உன்னை அடிச்சாங்க? யாரு அது? என் முன்னாடி வந்து நில்லுங்க. நாங்க வந்துட்டோம். மிஸ்டர் ஹருட்டோ, என்ன விஷயம்? ஏதாவது வேணுமா என்ன? மிஸ்டர் ஹருட்டோக்கு அவரோட ஸ்கூல் திருப்பி கொடுத்தே ஆகணும். நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். ஸ்கூலை ஒப்படைச்சிட்டு ஒழுங்கா போயிடுங்க. இல்லனா நான் உங்களை போட்டு அடிக்கிற அடியில உங்களுக்கு போன ஜென்மம் மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மமும் ஞாபகத்துக்கு வந்தாலும் வரலாம். ஜாக்கிரதை, அவ்வளவுதான். நீ ரொம்ப நல்லா பேசுற. கவுண்ட் பண்ண ஆரம்பியே. ஒரு நிமிஷம். கவுண்ட் பண்றதெல்லாம் அப்புறம் ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க ஃபைட் பண்ணிக்கலாம். எங்க பாருங்க, வித்தியாசமான போட்டோகிராஃபர். ஓரமா போய் போட்டோ எடுங்க. எங்களுக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் தேவைப்படாது. மோட்டோ, கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணு. மோட்டோ, நீ என்ன? நான் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 1 2 3. விட மாட்டேன். இத நம்பவே முடியல. நான் இன்னும் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கச்சக், அங்க பாருங்க. இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நான் எடுத்த போட்டோஸ் தான். நான் சூப்பரான போட்டோகிராஃபர் இல்லையா? அட, இவங்களை தொல்லை பண்ணாம இங்க இருந்து போயிடு. மொட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். ஆனா இந்த ஸ்கூல் ரொம்ப நாளைக்கு என்கிட்ட இருக்காது. கும்ஃபு பிரதர்ஸ் மறுபடியும் இங்க வருவாங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் ஹரட்டோ, வாய் ஃபியர் when CGP here. ஒருவேளை அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. நாங்க திரும்ப வரோம். தேங்க்யூ மோட்டோ அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவரு. ஹலோ மிஸ்டர் கூட கவுத்தா அண்ணாச்சி, இங்க 150வது மாடிக்கு போகணும். லிஃப்ட் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ அண்ணா, இந்த பில்டிங்ல எந்த லிஃப்டும் கிடையாது. எதா இருந்தாலும் நடந்து தான் போகணும். காஜா காஜா 150 மாடியா? எப்பா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இத்தனை மாடி ஏறியதே இல்லை அப்பா. ஐயோ மோட்டு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிட்டேன். வா திரும்ப போயிடலாம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, 150வது மாடியா? எப்படிப்பா ஏறி போறோம்? சிங்கத்தோட குகையில இறங்கி சண்டை போட்டதுக்கு அப்புறம் சுண்டலிய பார்த்து பயப்படக்கூடாது. தயங்காதீங்க, தைரியமா இருங்க. வெற்றியை நம்ம அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு பல படிகள் நாம ஏறிதான் ஆகணும். முடியல, மாறி மாறி ஒருத்தர் தூக்கிட்டு போக வேண்டியதான் நினைக்கிறேன். இல்லடா சாமி. ஆஹா, 150வது ஃப்ளோர் வந்துருச்சு. அடடா, இல்ல, இனிமே என்னால நடக்கவே முடியாது. அட என்னாச்சுடா பத்லு, இப்பயே நீ கவலைப்படுற? அவசரப்படாதீங்க, எல்லாரும் சேர்ந்தாங்க படிங்க, ஒழுங்கா படிங்க. 150வது மாடி இன்னும் 100 மாடிக்கு மேல இருக்கா. இப்போ நீங்க 50 மாடி தான் ஏறி வந்திருக்கீங்க. ஐயோமா, இப்பதாமா 50வது மாடிக்கு தான் வந்திருக்கோம். ஒன்லி 50th ஃப்ளோர். கவலைப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. படிக்கட்டு ஏறிட்டே இருங்க. முயற்சி பண்ணா முடியாததுன்னு எதுவுமே இல்ல, புரிஞ்சுக்கோங்க.
வாட வாட வாட. என்ன சார் நீங்க மட்டும் கருப்பா மூச்சு மாதிரியே நடந்து வரீங்க? ஏண்டா பத்துலோ இந்த டாக்டர் எங்க போனாரு? ஆளைய காணுமே. ஒருவேளை அவரு கீழேயே இருக்காரா என்ன மோட்டோ? இந்த பேக் எல்லாம் இங்க கழட்டி வச்சுட்டு போகண்டா. அப்படியாவது படிக்கிட்ட பேக் போய் ஏற முடியுதான்னு பார்க்கலாம். ஓடியாகோ. நீங்க எதுக்காக வந்தீங்க? யாரை சந்திக்கணும்? என்ன வேலை? ஒருவேளை மாஸ்டரை சந்திக்கணும்னா கீழே இருந்தே போன பண்ணிருக்கணும். அவரு கீழே தான் இருக்காரா? அச்சோ, மறுபடியும் கீழே வேற இறங்கணுமாடா? டாக்டர் ஜட்கா சார், நீங்க எப்ப சார் இங்க வந்தீங்க? நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே சார். அட பத்துலு, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நம்ம எல்லாரோட பேக்ஸ்லயும் ஒரு ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குப்பா. நான் அதை போட்டுக்கிட்டு தான் பறந்து இங்க வந்தேன்ப்பா. என்ன பண்றீங்க? விட்டுருங்க. நான் உங்க நண்பப்பா, விட்டுருங்க. ஏண்டா மண்ட பையில முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல ஃப்ளைங் ஹெல்மெட் இருக்குன்னு. படிக்கட்டு ஏறி ஏறி கால் குண்டு ஆயிடுச்சுடா. கால் என்ன வலி வலிக்குது தெரியுமா? அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா மோட்டு, நான் அவசரத்துல மறந்தே போயிட்டேப்பா. சரி வாங்க, உடனே நம்ம கீழே போய் ஆகணும். சீக்கிரம். நீங்க 2 பேரும் போங்க. நான் இங்க இருந்து அசைய போறதே இல்ல. நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? உங்களை யார் கீழே வர சொன்னது? மாஸ்டரை சந்திக்கணும்னா முன்னாடியே நீங்க கீழே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். யோ மாஸ்டர் மேலதான் இருக்காருன்னா எங்களை ஏயா கீழே வர சொன்ன நீங்க? அண்ணே, அவர் பேர் சமுராய். அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவேளை மாஸ்டரை சந்திக்கணும்னா அதுக்கு முன்னால நீங்க கீழேயே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க மாஸ்டர் கீழே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டீங்க. யோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா சொல்லி இருந்தா எங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஐயா. பதிலோ மறுபடியும் மேல ஏறணுமாண்டா? அடே மோட்டோ, நானும் அப்படியே மெதுவா கிளம்புறேன்டா. நீயும் என்ன ஃபாலோ பண்ணி வந்து சேரு. ஒரு 2-3 வாரத்திலயாவது மேல போய் சேர்ந்துடலாம். அடே மோட்டோ. எப்பா சாமுராய் அண்ணாச்சி, தயவு செஞ்சு வாயை திறந்து எதையும் சொல்லாம ஏரியா. மாஸ்டர் எங்கன்னு மட்டும் சொல்லு, அது போதும். கிரை மாஸ்டர். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட நோக்கம் நல்லா இருக்கு. அதனால நான் உங்களுக்கு கும்ஃபுவோட எப்படிப்பட்ட டெக்னிக்கை கத்து கொடுக்க போறேன்னா அதை எப்பவும் யாருக்கும் நான் கத்து கொடுக்கல. முதல் விஷயம், உங்கள 2 பேரு ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். கும்ஃபு பிரதர்ஸ் ஒருத்தர் முன்னாடி இருந்தோம், இன்னொருத்தர் பின்னாடி இருந்தோம் தாக்குவாங்க. அதனால பேக் கவர் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஐயோவா, அப்போ மோட்டு பத்துலுவே கத்துக்கிட்டோம். ஏன்னா மோட்டு பத்துலு ஜோடி எந்த வேலையிலயும் தோக்கவே மாட்டாங்க. ஆமா. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஏன்னா புரிஞ்சுதா? எதுவும் ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்தாகணும். தினமும் 5000 yen. கணக்கு படி பார்த்தா 3000 ரூபாய் ஆகும். எப்படி அப்பா 140 மாடி ஏறினப்ப கூட தலை சுத்தல. இது கேட்டதும் தலை பயங்கரமா சுத்துது. 140 கிடையாது, 150. எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு?
அட, என்னப்பா இதெல்லாம்? நம்ம தினமும் இவ்வளவு காசை எங்க இருந்துப்பா கொண்டு வருவோம்? வேலை செய்யுங்க, வேலை செய்யறவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். நிறைய காசு கிடைக்குமா? ஓகே மாஸ்டர், நாங்க வேலை செய்யறோம். அப்புறம் மோட்டு பத்லு ட்ரைனிங் பண்ணுவாங்க. அட நாங்க மோட்டோ பத்தளவுக்காக என்ன வேணாலும் செய்வோமாப்பா. சீக்கிரம் வாங்க, கை கால் கழுவிட்டு டிஃபன் சாப்பிட்டு வேலை செய்யணும். 5000 yen சம்பாதிக்கணும், ஞாபகம் இருக்கட்டும். இவன் ரூமை பார்க்க சொல்லி கூப்பிடுறான், போங்க. இதான் உங்களோட ரூமு. எப்பா என்னால சுத்தமா முடியல. குறைஞ்சது ஒரு 4-5 நாளைக்காவது நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்டா. நோ 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 நோ, இங்கெல்லாம் அப்படி தூங்க கூடாது. நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிக்கணும். புரியுதா? ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. 4 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். சரி சரி சாமுராய் அண்ணாச்சி, உங்களால மெதுவா பேச முடியுமா முடியாதா சொல்லு. அவன் மெதுவா தான் பேசுறான், இதை விட பொறுமையா அவனால பேச முடியாது. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். காஜா காஜா, அங்க என்ன இருக்குன்னு கொஞ்சம் எல்லாரும் படிங்கப்பா. 10 என்ன கொடுத்தாதான் பாத்ரூம் கதவை திறக்குமாப்பா. ஐயோமா, டாய்லெட் போறதுக்கு காசா? இந்த மாஸ்டர் சரியான கஞ்சனா இருப்பான் போல இருக்கு. சூச்சு போறதுக்கு காசா? சரியான பேராசை புடிச்சவன். பேராசை இல்ல, பிசினஸ் மைண்டட். திஸ் இஸ் பியூர் பிசினஸ். மைண்டஸ் வெளியே கேட்டுருச்சு. அப்பாடா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஏய், பார்த்து வர முடியாது. யோ எனது அது இதான் சாப்பாடா என்ன? இந்த சாப்பாடு டேஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான். எது நல்லா இருக்கோ அதை வயிறு நிறைய சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. காஜா காஜா, இதுக்கு மேல நாம சாப்பிட கூடாதா? இவங்க நம்மள பட்னி போட்டு காலி பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட இருந்து 5000 எண்ணெய் மட்டும் வாங்கிக்கிட்டு என்ற மாதிரில சோத்த போட்டு போயிட்டு இருக்கானுங்க. நீங்க எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். இதோ உடனே கொண்டு வர மாஸ்டர். இதோ கொண்டு ஒரு நிமிஷம், தண்ணிய கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எடுத்துட்டு வா. மாஸ்டர், டைனிங் ஹால்ல நிறைய தண்ணி இருக்கு. அங்க இருந்து நாங்க எடுத்துட்டு வந்து தரோம். இல்ல, தண்ணி வெறும் சாக்கு தான். ஏன்னா இது ட்ரைனிங்ல ஒரு பகுதி. ஒரே ஒரு கிளாஸ் தானே, அத ஒரே நடையிலே நம்ம போய் கொண்டு வந்துடலாம். ஈஸி தான், டக்குனு போயிட்டு வந்துருவோம். அது அந்த அளவுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது. இதுவும் கேட்டுருச்சாங்க. ஒரே தடவையில நிரப்ப முடியாது. இந்தாங்க, இந்த ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு வரணும். அதுவும் இந்த ஸ்பூனை வாயில வச்சு கொண்டு வரணும். இப்ப போங்க. அடே பத்லு, ஏன்டா இப்ப அழுதுகிட்டு இருக்க? கிரவுண்ட் ஃப்ளோர் தானே, டக்குனு போயிடலாம், ஓடியாடா. நான் மறுபடியும் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஸ்பூனை வாயில வச்சுக்கிட்டு எப்படி ஏற போறோம் மோட்டோ தாத்தா தெரியல. அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? அடே பத்லு, முயற்சி பண்ணா முடியாதுன்னு எதுவுமே இல்ல. கமான், மோட்டு பத்லு சேர்ந்தாங்கன்னா எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் முடிப்பாங்க. ஓடியா, என் கூட ஓடியா. பட்டுல பாட்டு ஓடும். தண்ணி சிண்ட கூடாது, சின்னு வச்சுக்கோ. திருப்பி நம்ம கீழே வரணும். சோடான சுண்டல் சாப்பிடுங்க. சோடான சுண்டல், சோடான சுண்டல் சாப்பிடுங்க. சுட சுட சுண்டல், சுட சுட சுண்டல் சாப்பிடுங்க. நான் இளநீ கடையை திறக்க போறேன். நீங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணுங்க. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்த ரிக்ஷா எங்கப்பா கிடைக்கும்? எங்களுக்கும் வேலை வேணும்பா. இதை ஓட்டி நாங்களும் சம்பாதிச்சாகணும்ப்பா. எதிரில
நிக்குது பாருங்க ரிச்சா, அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எண் வாடகை. அதை எடுத்துக்கிட்டு 4 புறா ஓட்டி சம்பாரிங்க. காஜா காஜா, இந்த வண்டி வாடகை ஒரு எண் தானா? சூப்பரோ, நம்ம வண்டி இழக்கலாம். சிங்கம் சார் இங்க இளநீ கடை போட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம 2 சவாரி ஓட்டி பணம் பார்த்தரலாம் ஐயா. ஐயோப்பா, நான் கடையை திறக்க போறேன். இளநீ கடையை திறக்க போறேன். ஐயா. வாங்க வாங்க வாங்க, இளநீ சாப்பிடுங்க, உடம்பு சூட்டை தடிச்சுக்கங்க. வாங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ஜட்கா. ஈவினிங் சந்திக்கலாம். பாய் பாய். கவலைப்படாத, இதை எப்படி ஓட்டணும்னு நான் உனக்கு சொல்லித் தரேன். தேங்க்யூ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.